ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அது சிக்கன் பிரியாணி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சமைச்சாலும் நமக்கு நாம் சமைச்ச உணவை விட பிறர் சமைத்த உணவே இன்னும் சுவைமிக்கதாக இருக்கும். இது ஒரு சைக்காலஜிக்கலாக இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான். ஓகேங்களா? நம்ம இப்போ சமையலுக்கு போகலாம். இப்போது 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கான எண்ணெய் இது 1 கிளாஸ் பாருங்கள். இந்த எண்ணெயில் இந்த கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம இது 1 கிளாஸ் எண்ணெய் ஊற்றுறோம். இந்த மாதிரி பட்டை 8 பட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. இது மாதிரி 8 பட்டை, கிராம்பு 15, ஏலக்காய் 10. இதுதான் அளவு. வேறு நம்ம கரம் மசாலாவோ இல்லை வேறு இந்த தூள் பண்ணியோ பட்டை கிராம்பெல்லாம் தூள் பண்ணியோ போட போகிறதில்ல. இது ஒன்லி இது ஒண்டி தான். இதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். ரொம்ப சூடாகிடக்கூடாது, எண்ணெய் ரொம்ப வெடிச்சிடும். இப்போ இதில் நான் 5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். மீடியமான வெங்காயம் 5 வெங்காயம். அதாவது நம்ம 1 கிலோ அப்படின்னா இந்த கிளாஸால் 5 கிளாஸு அரிசி எடுத்துருக்கோம். நல்லா தலை தட்டி இல்லை, கொஞ்சம் மேலே கூம்பா இப்படி இந்த கிளாஸில் எடுத்துருக்கோம். 5 கிளாஸு, அதுதான் 1 கிலோ. நான் இந்த கிளாஸில் நீங்கள் இப்போது 4 கிளாஸ் எடுத்திங்கன்னா 4 வெங்காயம் போட்டுக்கோங்க, மீடியமான வெங்காயம். நான் இது 5 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால 5 வெங்காயம் போட்டிருக்கேன். இது அளவு 1 கிலோ. 5 கிளாஸ் போட்டோன்னா 1 கிலோ அளவு. நம்மளோட வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் பூண்டை விட ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கீழேயும் பிடிக்காது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது 1 கட்டு கொத்தமல்லி கீரை எடுத்துருக்கோம். அதை போட்டுக்கிறோம். 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்டெம்மு புதினா போட்டிருக்கோம். கம்மியாக போட்டுக்கிட்டா போதும். நிறையா போட்டால் வெறுத்தோம், சாப்பாடு சாப்பிட முடியாது. அதனால் 5 ஸ்டெம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது 4 தக்காளி எடுத்துருக்கோம். மீடியமான தக்காளி. அதாவது 5 வெங்காயம் 5 கிளாஸுக்கு போடணும். ஆனால் 1 தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. 4 தக்காளி போட்டால் போதும். மீடியமான தக்காளி 4 போட்டுக்கலாம். இதுக்கு 5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது நம்ம உப்பே பார்க்க தேவையில்லை. 5 டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டும் அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்க்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். கெட்டி தயிராக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுட்டோம். சிக்கன் கரெக்டாக 10 நிமிஷம் தான் வேகணும். அதுக்கு மேலே சாப்பாடு எடுக்கும்போது அப்படியே உடஞ்சி போயிடும் சிக்கனு. அதனால் 10 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம தம்மனில் வேறு வைக்க போகிறோம். அதனால் 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது சாப்பாடு வடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம அரிசி வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். இது இதில் 1 கைப்பிடி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது கொதிக்குது. நான் இப்போ இதெல்லாம் அரிசி போட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே தான் அரிசி போடணும். இப்போது வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி உடச்சி பாருங்கள். 2ஆக உடஞ்சிச்சின்னா அதுதான் பதம். பாருங்க, இப்படி 2ஆக உடையணும். ரொம்ப வேகக்கூடாது. இப்படி 2ஆக உடஞ்சிச்சின்னா போதும். நான் இப்போ இதை வடிச்சிடுறேன். ஓகேங்களா?
நம்மளோட சிக்கன் 10 நிமிஷம் வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம இதில் தம்மல் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போது இது மேலே நம்ம வடித்த இந்த சாப்பாடை போட்டுக்கலாம். இதை ஒன்றும் கிண்டாதீங்க. பாருங்கள், எடுத்து அப்படி செஞ்சால் போதும். ஓகேங்களா? இல்லாட்டா அரிசி இதாக போயிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது இதுக்கு கீழே ஒரு தோசை சட்டி வச்சுக்கோங்க தம்மல் போடுறதுக்கு. அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டு தம்மல் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இதில் 5 நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க. இது மேலே வச்சிடுறேன். இப்போது 5 நிமிஷம் ஹையில் போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப சிம்மாக வச்சுருங்க. ஓகேங்களா? அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிரியாணியில் வந்து நிறைய பேர் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க, கம்மியாக போடுவாங்க. நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, நல்லது உடம்புக்கு. மஞ்சத்தூள் போடலைன்னா அது கெடுதி. அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் போடுங்க. இதுக்கு கலரே போட வேணாம், அந்த மஞ்சத்தூள் கலரே போதும். நீங்கள் மேலே இந்த மாதிரி கலர் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. இதுக்கு நம்ம கலரே ஊற்ற போகிறதில்ல, அதுவே போதும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் அந்த ஃப்ரை பண்ணி மேலே போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தம்மல் ஆகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்மளோட சாப்பாடு தம்மல் ஆகிடுச்சு. நான் இப்போ திறந்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம சாப்பாடு எப்படி பொல பொலண்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதை கிண்டி காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலைன்னா சிக்கன் இந்த மாதிரி முழுசு முழுசாக வராது, எல்லாம் விண்டு விண்டு போயிடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பிரியாணி. நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். அடியிலையும் ஒன்றுமே பிடிச்சிருக்காது. பாருங்கள், எவ்வளோ கலர் அழகாக வந்திருக்குது. நம்ம இதுக்கு கலரே ஒன்று கூட போடலை. நான் இப்போ உங்களுக்கு இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதை செஞ்சோன்னா பிள்ளைங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நல்லா தனித்தனியாக சாப்பாடு வரும். அதாவது நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் புளிஞ்சால் போதும், அப்படியே தனித்தனியாக ஆகிடும். அந்த அரிசியெல்லாம் ரொம்ப பொல பொலன்ட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது 100 வீடியோ போட்டுட்டேன். இது 100வது வீடியோங்கிறதுனால தான் ஸ்பெஷலாக நான் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.